Praise the Lord. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, சமூகத்தில் ஆயத்தத்தோடு கூட இருக்கிற உங்களோடு கூட கர்த்தர் பேசுவாராக. அநேகருடைய வாழ்க்கையில் தேவனிடத்திலிருந்து அற்புதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், அற்புதத்தை செய்ய வேண்டும் என்கிற எண்ணங்கள் உண்டு. ஆனால் அவைகள் நடைபெறுவதில்லை. அவைகள் தடையாய் காணப்படுகிறதை நாம் பார்க்க முடியும். இங்கே வேதத்தில் நாம் வாசிக்கும் பொழுது ஆண்டவராகிய இயேசுவின் இடத்திலே ஒரு பெண்மணி தன் மகனை அவள் கொண்டு வருகிறாள். சந்திர ரோகியான அவனுடைய வாழ்க்கை பாதிக்கப்பட்டு காணப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். சீஷர்களிடத்தில் கொண்டு வந்த பொழுது அவர்களால் அவனுக்கு விடுதலை கொடுக்க கூடாமற் போயிற்று. பின்பு அவள் இயேசுவின் இடத்துல கொண்டு வருகிறாள். பின்பு அங்கே சீஷர்கள் அவரிடத்துல பேசுகிறதை நாம் பார்க்க முடியும். அங்கே கர்த்தருடைய வார்த்தை கடந்து வருகிறது. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 20வது வசனத்தில் வாசிக்கிறோம். அதற்கு இயேசு, உங்கள் அவிசுவாசத்தினாலே தான். கடுகு விதை அளவு விசுவாசம் உங்களுக்குள் இருந்தால் நீங்கள் இந்த மலையை பார்த்து இவ்விடம் விட்டு அப்புறம் போ என்று சொல்ல அது அப்புறம் போம். உங்களால் கூடாத காரியம் ஒன்றும் இராது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். ஆம் தேவ பிள்ளையே, ஏன் அந்த இடத்துல அற்புதம் செய்யப்பட முடியவில்லை? ஏன் அற்புதம் நடைபெறவில்லை? ஏன் அற்புதம் செய்யப்படக்கூடாமற் போயிற்று? காரணம் என்ன? உங்கள் அவிசுவாசத்தினாலே தான். இன்றைக்கு உங்களுடைய விசுவாசம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? உங்களுடைய விசுவாசம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம். முடியாதுங்க. விசுவாசிக்கிறவன் தேவன் உண்டு என்பதை விசுவாசிக்க வேண்டும். அவரால் அற்புதங்கள் நடைபெறும் என்பதை விசுவாசிக்க வேண்டும். பலனை அவர் கட்டளை இடுவார் என்பதை அவன் விசுவாசிக்க வேண்டும். இன்னைக்கு அந்த விசுவாசம் உங்களுக்குள்ள இருக்கா? அந்த விசுவாசத்தின் அனுபவங்கள் உங்களுடைய வாழ்க்கையில காணப்படுகிறதா? ஏன் அவர்களால் அற்புதம் செய்யக்கூடாமற் போயிற்று? அவர்கள் அவிசுவாசத்தினால்தான். ஆண்டவர் சொல்லுகிறாரு, ரொம்ப பெரிய காரியத்தை சாதிக்கணும்னு இல்லைப்பா, கடுகளவு விசுவாசம் உனக்குள்ள இருந்தா போதும். எல்லா விதைகளிலும் சிறிய ஒரு விதை. அந்த கடுகளவு விசுவாசம் உனக்குள்ள உறுதியாக இருக்குன்னா, அது உறுதியாக இருக்கும் அப்படின்னா, இந்த மலையை பார்த்து பெயர்ந்து போனால் நிச்சயமாய் பெயர்ந்து போகும். அது அந்த இடத்தில் இல்லாமற் போகும். உங்களால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. அவர் அழகா சொல்லுகிறார். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில காணப்படுகிற அவிசுவாசத்தை ஒழித்து விடுங்கள். தேவன் மீது விசுவாசமாய் இருங்கள். உங்களால் அற்புதங்களை செய்ய முடியும். உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை நடத்த கர்த்தரால் கூடும். பெரிய நன்மைகளையும் காரியங்களையும் கைக்கூடி வர செய்ய என் தேவனால் கூடும். தேவனாகிய கர்த்தரோ உங்களுக்காக அவர் கிரியை செய்யும்படி ஆயத்தமாக இருக்கிறார். அவ்விசுவாசத்தின் சூழ்நிலைகள் உடைய வாழ்க்கையை விட்டு, உடைய உள்ளத்தை விட்டு அது வெளியேற்றப்படுவதாக. விசுவாசத்தினால் நிரப்பப்படுங்கள். கடுகளவு விசுவாசத்தை ஆகிலும் தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளுங்கள். தேவனாகிய கர்த்தர் உங்களை கொண்டு மகிமையான காரியங்களை அவர் செய்ய ஆயத்தமாக இருக்கிறார். அதை உங்கள் கண்களினால் உங்கள் வேலை ஸ்தலங்களில், உங்கள் குடும்பங்களில், உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையில் நீங்கள் காண்பீர்கள். கண்களை மூடி ஜெபிப்போம். நல்ல தகப்பனே, வார்த்தைகளின்படி உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை ஆண்டவரே, கடந்து போகிற பாதைகளில் அவிசுவாசத்தின் நிமித்தமாய் அற்புதங்களை பெற்றுக்கொள்ள இயலாதபடிக்கு, அற்புதங்களை சுதந்திரிக்க கூடாதபடிக்கு, அற்புதங்களை செய்யக்கூடாதபடிக்கு இருக்கிற நிலைகளை கர்த்தர் அறிந்திருக்கிறீர். அவைகள் மாறட்டும். அவர்களால் சகலமும் செய்யப்படத்தக்கதாக விசுவாசங்கள் பெருக ஜெபிக்கிறோம். தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் மகிமையானவைகளை செய்வீராக. தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆம் தேவ பிள்ளையே, ஏன் அவர்களால் கூடாமற் போயிற்று? அவருடைய அவிசுவாசத்தின் நிமித்தமாய். இன்றைக்கு அந்த அவிசுவாசங்கள் உங்கள் உள்ளத்தை விட்டு வெளியேறட்டும். விசுவாசத்தினால் நிரப்பப்படுங்கள். தேவனிடத்தில் கேட்கிற காரியங்களை பெற்றுக்கொள்வீர்கள். ஜெபிக்கிற காரியங்களில் அற்புதங்கள் உண்டாகும். உங்கள் மூலமாய் அற்புதங்களும் அதிசயங்களையும் கர்த்தர் செய்ய அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். God bless you. God bless you.